டெமோ காட்டும். பேப்பர்ல டெமோ காட்டுறதுக்கு ரசூல்லா தேவையே கிடையாது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பேப்பர்ல டெமோ காட்டுறோம். என்ன சொல்றோம்? நீங்க அல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்க உடை கட்டுப்பாடு விதிச்சிங்க அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கற்பழிப்புகள் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். நீங்க குர்ஆன்ல சொல்ற மாதிரி கையை கட் பண்ற மாதிரி ஒரு தண்டனை நீங்க நிறைவேற்றுங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க குற்றங்கள் குறைஞ்சிரும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க பேங்க் சிஸ்டத்தை ஒழிச்சு கட்டிட்டு வட்டி இல்லாத சிஸ்டம்ல நீங்க உங்களுடைய கவர்மெண்ட்டை ரன் பண்ணுங்க. இதனால உங்கள் மக்கள் மேல என்ன ஆயிரும்? வரி சுமை குறைஞ்சிரும். இதெல்லாம் நாம என்ன சொல்றோம்? வாயில வட சொல்றோம். அவன் திருப்பி ஒண்ணு கேட்கறான், சரி இது மாதிரி நடந்த ஒரு ஊருக்காமி நான் போய் பார்த்துட்டு வரேன், அந்த ஊரை பார்த்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னா நாங்களே தேடுறோம், நமக்கு அந்த மாதிரி ஒரு ஊரு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு ஊரு உலகத்திலே இல்லை. அதுக்கு நம்ம உடனே என்ன சொல்றோம்? அது நீங்க அந்த ஊரு அது ஒரு ஐடியல் ஊருங்க, அது ஒரு ஐடியல் ஊர். அதை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி இருந்தா இப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க அந்த ஊர் பார்க்கணும் அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். 1400 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு ஊர் இருந்தது, அது ஒரு கனவு ஊரு, அது ஒரு கனவு உலகம். அந்த உலகத்துக்கு நீங்க போய் பாருங்கிறோம். இப்ப இந்த மாதிரி அந்த கனவு உலகம் ஒன்று இருந்தது இல்ல, அதை உருவாக்கி காட்ட வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. அதாவது குர்ஆன்ல இருக்கிற சட்டங்கள் ஃபாலோ பண்ணா அந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கும், அந்த ஊருடைய மக்கள் எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு சூப்பரா இருக்கும், அங்க எந்த அளவுக்கு அடிப்படை தேவைகள் மக்களுடையது நிறைவேற்றப்படும். தேவையே நிறைவேறிடுச்சுன்னா அவன் ஏன் திருட போறான்? அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐடியல் ஊரை காட்டணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. இதை முடிக்காம ரசூலுல்லாஹ் போயிருந்திருக்க முடியாது. அப்ப இதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. இதுக்காகத்தான் மக்காவில் போய் இந்த வேலை இந்த தாக்குதல்லாம் போய் பண்றாங்க. அப்போ மதீனாவை பாதுகாப்பா ஆக்கணும்னா என்ன ஆகணும்? ஒன்னு இந்த குறைஷிகள் நம்ம கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டணும், நாங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டோம், நீங்க ஃப்ரீயா என்ன வேலைனாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த குறைஷிகள் முற்றிலும் ஒழித்து கொட்டப்படணும். அதாவது முற்றிலும் இவங்க சமாதியாக்கப்படணும். இங்க பக்கம் எதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ரசூலுல்லாஹ்னால போய் வேற வேலை போய் செஞ்சிருக்க முடியும். அப்ப அந்த நாள தான் ரசூலுல்லாஹ் இந்த தாக்குதல்லாம் பண்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டதுனால இதெல்லாம் நமக்கு தெரியாம போகுது. அதே மாதிரி இந்த கோபத்தினால இவங்க என்ன பண்றாங்க? குறைஷிகள் ஒன்னு ரசூலுல்லாஹ்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டு ஒரு ஸ்மூத்தா கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல, படை தயார் பண்றாங்க. இந்த முகம்மதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? படை தயார் பண்றாங்க. இந்த தடவை அந்த படை யார் தலைமை தாங்குறா அப்படின்னா அபூ சுஃபியான் தலைமை தாங்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இக்ரிமா இப்னு அபூஜஹலுடைய பையன் இக்ரிமா, இவரும் தலைமை தாங்குறான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சஃபான் இப்னு உமையா, அப்புறம் அப்துல்லா இப்னு அபி ரபியா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆட்கள் இவங்க தலைமை தாங்குறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குறைஷிகள் தங்கள் நட்பு குலங்கள் இருக்குல்ல, அதாவது அந்த காபத்துல்லாஹ்ல அவங்களுடைய சிலைகள் யார் யாரது சிலைகள்லாம் இருக்குதோ அவங்க எல்லார்ட்டையும் போய் ஸ்ட்ரென்த் கேட்கறாங்க. போன மாதிரி போய் எங்களை முகமது இவங்களுடைய கூட்டத்தினர் அடிச்சு துரத்திட்டாங்க, அதனால நம்ம பலம் வாங்கிட்டோம், இந்த வாட்டி வாங்க ஒரே போர் தான் முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு குலத்துல போய் திரட்டுறாங்க. இதுவும் முடியாம போய் தான் என்ன ஆகுது? அகல் போர்ல பெரிய லெவல்ல 12,000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. அப்ப முதல் தவணையா இதுல போறாங்க. 3000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை இவங்க தயார் பண்றாங்க. 3000 பேர் கொண்ட அந்த படையை தயார் பண்ணிட்டு போறாங்க. அதுல என்னென்ன இருந்தது அப்படின்னா 200 குதிரைகள், 700 கவச ஆடைகள், இவங்க இதெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 15 பெண்களை கூட்டிட்டு போறாங்க, பொம்பளைங்களையும் கூட்டிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொம்பளையுடைய கேவலத்தை பொம்பளைங்க கேவலமா நினைச்சிருவாங்களே அப்படின்னா போர்ல ஓடாம இருப்பான்ல, பொம்பளைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க வெக்கமா இருக்கு வெளியே ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மானம் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? ஒரு 15 பேரை கூப்பிட்டு போறாங்க. அதுக்கு அவங்க லீடரா யாரு போறாங்க? அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அந்த பெண்மணியை அவங்களும் வர்றாங்க. அவங்களும் அந்த இதுக்கு தலைமை வாங்குறாங்க. அதே மாதிரி இங்க தளபதி யாரு அப்படின்னா அபூ சுஃபியான் தளபதி. குதிரை படை தனியா நியமிக்கிறாங்க. அந்த குதிரை படை 200 குதிரைகள் கொண்ட ஒரு படை. அப்ப அதுல யாரு தளபதி அப்படின்னா காலித் பின் வலீத். இந்த காலித் பின் வலீத் இவரை லீடரா போட்டு இந்த படை கிளம்புது. இந்த படை கிளம்பின உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை. இவங்க என்ன பண்றாங்க? மக்கால இருக்கும்போது இவர் அந்த அளவுக்கு எதிர்ப்பான ஆள் இவர் கிடையாது. அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பான ஆள் இவர் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போதே ஓரளவுக்கு அன்பா பார்த்துக்கிட்ட ஆள்ல இவரும் ஒருத்தர் தான். அப்புறம் இவர் என்ன பண்றாரு? மக்கா அதாவது இவங்க பத்ரு போர்ல இவர் கைதியா பிடிபடுறாரு. பிடிபட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் இவரை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்ப அந்த நன்றியும் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு? லெட்டர் எழுதி ரசூலுல்லாஹ்க்கு போடுறாரு. இந்த மாதிரி 3000 பேர் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க, மக்கால இருந்து ஆளு புறப்பட்டாச்சு, உங்களை அட்டாக் பண்றதுக்கு தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்லி லெட்டர் வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு குதிரையில் வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. 3 நாளில் அந்த லெட்ரு 500 கிலோமீட்டர் கடந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்துருது. இது சேர்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக ஒரு பரபரப்பாயிடுறாங்க. ஆயிட்டு சாத் பின் முஆத், யார் ஹவுஸ் கூட்டத்துடைய தலைவர், சாத் பின் உபாதா கஜ்ரஜ் கூட்டத்துடைய தலைவர், அப்புறம் உசைத் இப்னு ஹுலைர் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி ஒருத்தரையும் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு காவல் இருந்துக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில், ஏன்னா எப்போனாலும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க அப்படிங்கிறதுனால த்ரெட்னிங் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வீட்டில் அவங்க காவல் இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவுடைய ஒவ்வொரு வாசல்லையும் கண்காணிப்பு போடப்படுது. அந்தந்த இடத்துல போய் நைட்டில் போய் எல்லாம் பகலில் போய் காவல் இருந்துக்கோங்க, என்னைக்கா இருந்தாலும் ஊரில் வந்து தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இது ஒன்று போட்டுறாங்க. இதை பற்றி கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஹதீஸ்கள் நிறைய வருது. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி போய் காவல் இருக்கிறோம்ல, ஊர் எல்லை காவல் காக்கிறது, இது இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் செலவு பண்ணுறது லைலத்துல் கத்ரை விட உங்களுக்கு சிறந்தது, லைலத்துல் கத்ரை விட அமல்களில் வந்து உங்களுக்கு சிறந்தது, இது வந்து அதிகமான இபாதத்து வந்து உங்களுக்கு இதோடைய கூலி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ருக்கு முன்னாடி எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி அபூ சுஃபியானுடைய அந்த படையை சந்திக்கலாமா இல்லை இந்த அபூ ஜஹீலுடைய இந்த படையை எதிர்கொள்ளலாமான்னு சொல்லி ஆலோசனை பண்ணுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வச்சு மறுபடியும் உஹதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை பண்ணுறேன். இப்போ இந்த ஆலோசனையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 2440 ஹதீஸ் அஹமதில் வருது. அதே மாதிரி இப்னு மாஜால 2808 ஹதீஸாகவும் 2159 ஹதீஸாக தாரமியில் வருது. இப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறாங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டாங்க. திரட்டிட்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கனவு நான் பார்த்தேன், நேற்று நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுல சில மாடுகள் அறுக்கிற மாதிரி நான் கனவு பார்த்தேன், அதே மாதிரி என்னுடைய வாளுடைய நுனியில் ஒரு ஓட்டை உழுவுற மாதிரி நான் கனவு பார்த்தேன், அதே மாதிரி உறுதி மிக்க ஒரு கவச உடையில் என்னுடைய கையை நான் நுழைச்சிக்கிற மாதிரி நான் கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த கனவுக்கு விளக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடுகள் அப்படின்னு சொல்லி அங்கே மாடுகள் அறுக்கப்படுறது என்ன அப்படின்னா, என்னுடைய தோழர்கள் சிலர் கொல்லப்படுவாங்க, இந்த மாடுகள் அறுக்கப்படுறது மாதிரி என்னுடைய தோழர்கள் சில பேர் கொல்லப்படுறதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்கிறேன், என் வாள் உடையுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் ஃபேமிலியிலேருந்தே ஒரு ஆள் சாகுறாங்கன்னு நான் பார்க்குறேன், என் குடும்பத்தினரே ஒரு ஆள் சாகுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்புறம் சொல்கிறாரு, இந்த கவசத்துக்குள்ளே நான் பாதுகாப்பாக போய் உள்ளே பூர்ற மாதிரி கனவு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, இந்த பாதுகாப்பான கவசம் அப்படிங்கிறது மதீனாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, மசூரா தானே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பதில் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னாங்க. முதல்ல அபூபக்கர் எந்திரிச்சாரு, அப்புறம் உமர் எந்திரிச்சாரு, அப்புறம் யார் அந்த அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் எந்திரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சாத் பின் உபாதா இவங்கெல்லாம் வந்து கூட ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஆலோசனை நடத்தும் போதே முதல்ல தன்னுடைய கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கனவு பார்த்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மதீனாவை விட்டு நாம் வெளியேற வேண்டாம், நாம மதீனாவை விட்டு வெளியே போக வேண்டாம், அவர்கள் இராணுவ முகாம்கள் அமைத்து தங்கட்டும், அவங்க வெளியிலிருந்து வந்து அவங்க தங்கட்டும். அப்படி அவங்க முகாம்கள் அமைச்சாங்க அப்படின்னா அவங்களால நம்மளை தாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அங்கேருந்து அவங்க வெளியே வந்து தாக்கணும், தூரத்தில் முகாம் அமைச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை தாக்கணும். அப்படி மதீனாவுக்கு வர முயற்சி செய்யும் போது நாம் என்ன பண்ணுவோம், தெரு முனைகளில் வந்து தாக்குதல் தொடுத்து அவங்கள வந்து வழியிலே வந்து அவங்கள தடுத்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வழியை தாண்டி வரும்போது வீட்டுக்கு மேலே இருந்து நம்ம தாக்குதல் பண்ணலாம், வீட்டுக்கு மேலே இருந்தும் ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் பெண்களை செட் பண்ணி அவங்க மூலமாகவும் நம்ம தாக்குதல் பண்ணலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து இந்த போர் வந்து எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே அதில் அன்சாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்க தான் சஜஷன் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ அவங்க என்ன சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் அறியாமை காலத்தில் கூட இங்கே வந்து நம்ம வீடு தேடி வந்து நம்மளை வந்து இது வரைக்கும் அடித்ததில்லை, அவங்க மதீனாவுக்கு வந்து இப்போ இருக்கிற நம்ம மேலே பயம் இருக்கிறதுனால அவங்க வரமாட்டாங்க. அதாவது ரசூல் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எதிரிகள் வந்து உள்ளே வந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க என்று நாங்கள் நினைக்கவில்லை என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சரி வாங்க புறப்பட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் உள்ளே போகிறாங்க. போனவுடனே அபூபக்கரும் உமரும் முன்னாடியே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவச ஆடையெல்லாம் போட்டு அந்த தலைப்பாகையெல்லாம் கட்டி விட்றாங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வந்த உடனே அதாவது போகும்போது ரசூலுல்லாஹுடைய மூஞ்சி சரியில்லை, அதை வந்து இந்த பெரிய சஹாபாக்கள் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. முகம் வந்து ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னார், அதை ஏற்றுக்கல, ஒரு மாதிரியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கோச்சிட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரெஸ்ஸு போட்டு வெளியே வந்தோடனே அதுக்குள்ளே இவங்க பேசி வச்சுக்கிட்டாங்க, வேணாம் மாற்றிக்குவோம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை மாற்றிக்கலாம், நீங்கள் முதல் சொன்ன மாதிரியே நாம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, ஒரு வாட்டி நபி ட்ரெஸ்ஸை போட்டார் அப்படின்னா அவருக்கு கல்றது வந்து நபிக்கு வந்து அழகு கிடையாது, கவசம் போட்டாச்சு, முன் வச்ச காலை நாம் பின் வைக்க எனக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிற அளவில் வந்து ரசூலுல்லாஹ் வந்து போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன்சாரிகள் வந்து மிகப்பெரிய தவறு 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று என்ன, முதல் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆலோசனை கூப்பிடும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, கனவு பார்த்தேன்னு தானே சொல்கிறாங்க, கனவு வஹி இல்லையா, கனவு வஹி இல்லை, அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வர்ற வஹி இல்லை.
அப்போ அல்லாஹ் வந்து இப்படி யோசனை தானே கொடுக்குறான், இந்த மாதிரி பாதுகாப்புக்கு உங்களுக்கு மதீனா தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வஹி வருது. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒப்பீனியன் சொல்லியாச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய ஒப்பீனியன் இதுன்னு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒப்பீனியன் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இவங்க என்ன டிசிஷன் எடுத்துருக்கணும், அதாவது அவங்க அந்த பழைய மைண்ட் செட்டில் அவங்க உபதேசம் பண்ணுறாங்க. போன வாட்டி ரசூலுல்லாஹ் ஐடியா கொடுத்தோம், ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ இந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம ஐடியா சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும். போன தடவை நம்ம சொன்னது ஒர்க் அவுட் ஆச்சுல, அதே மாதிரி இந்த வாட்டியும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல கவனிக்க தவறுறாங்க, அதாவது கனவுங்கும் போது வஹியோட தொடர்புடையது. அப்போ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது தவறு விட்டுறாங்க. இது வந்து அன்சாரிகள் சார்பில் அதாவது உணர்ந்துறாங்க தவறு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லை வாங்க முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் டிசிஷன் மாற்ற முடியாதுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கும் படிப்பினை இருக்குது. ஒரு ஜமாத் தலைவராக இருக்கும்போது, ஒரு அதாவது ஒரு இராணுவ தலைவராக இருக்கும்போது நமக்கு பிடிக்காத டிசிஷன் கூட மசூராவில் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றக்கூடாது. அது ஜமாத் தலைவர் வந்து மாற்றக்கூடாது. அதாவது ரசூலுல்லாஹே வந்து மாற்றலைங்கும் போது தன்னிச்சையாக நம்ம வந்து மாற்றக்கூடாது. மறுபடியும் வந்து மசூராவில் பேசி வேறு மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா அது வேறு விஷயம். இது மாதிரி நம்ம வந்து மாற்றக்கூடாதுங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை நமக்கு இதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த படைகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளப்புறாங்க. இந்த படைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 பிரிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா முஹாஜிர்களோட கொண்ட பிரிவு, அதாவது மக்காலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுடைய பிரிவு. இப்போ இந்த பிரிவுக்கு லீடர் யாரை போடுறாங்க அப்படின்னா முஸஅப் பின் உமைரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. முஸஅப் பின் உமைர் தெரியுமில்ல, மக்காவாசி, அவர் முஹாஜிர், அவர் வந்து வர்றார். அதே மாதிரி அன்சாரிகளில் ஹவுஸ் கூட்டத்தினருக்கு தனியாக ஒரு டீம், கஜ்ரஜ் கூட்டத்துக்கும் தனியாக ஒரு டீம். இவங்களை ரைட்டில் எப்படி நிறுத்துறாங்க, அவங்க லெஃப்ட்டில் அந்த மாதிரி நிறுத்தி உசைது அவரை யார் போடுறாங்க அன்சாரிகள் ஹவுஸ் கூட்டத்துக்கு அப்படின்னா உசைது இப்னு ஹுலைர் அப்படிங்கிற ஒரு சஹாபியை வந்து போடுறாங்க. அதே மாதிரி கஜ்ரஜ் கூட்டத்தினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹுபாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து போடுறாங்க. இப்போ இந்த டீமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீமில் எத்தனை பேர் முதல்ல கிளம்புறாங்க அப்படின்னா 1000 பேர் கொண்ட படை. மதீனா அதாவது மக்காவாசிகளுடைய படை வந்து 3000 பேர் கொண்டது. மதீனாவாசிகளுடைய படை வந்து எவ்வளோ 1000 பேர் கொண்ட கூட. ஆனால் பத்ரு மாதிரி இந்த வாட்டி கிடையாது. இந்த வாட்டி எல்லார்ட்டையும் வாள் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது, பயங்கரமான வீரர்கள் இருக்கிறாங்க, அம்பு இருக்கக்கூடிய டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் சில பேருக்கு பயங்கரமான பேர் புகழ்பெற்ற சண்டை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த படையை கூட்டிகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு புறப்படும் போது வழியில் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு இடத்த கடக்கும்போது ஒரு ஆயுதம் அணிந்த ஒரு படை வந்து வழியில் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. ரசூலுல்லாஹ் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு கூட்டம் வருது. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அவங்க யார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அன்சாரி இவர் சொல்கிறார், இந்த சாத் பின் உபாதா அந்த பெரிய சஹாபாக்கள் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து யூதர்கள், நமக்கு உதவிக்காக அவங்க வர்றாங்க அப்படிங்கிற. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அவங்க ஈமான் கொண்டிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னா ரசூலுல்லாஹ் அவங்களை திருப்பி அனுப்பிச்சு விட்ருங்க, இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுறாங்க. இப்போ இதே மாதிரி ரசூலுல்லாஹ் இவங்களை ஒரு பக்கம் தாட்டி விட்டுறாங்க. இந்த படை போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சு. போர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஸ்டார்ட் ஆனோடனே இவன் என்ன ஆகுது, ஃபஜ்ருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அஷ்ஷத் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாம் போடுறாங்க. முகாம் போட்ட உடனே அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் இருக்கிறான் இல்லையா, நயவஞ்சகத்துடைய தலைவன், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 300 பேரை கூட்டிகிட்டு நான் திரும்பி போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா என்ன இது, அவங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது, நீங்கள் பாட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இவர் நபி என்ன சொன்னார், மதீனாவில் வச்சு தான் சண்டை போடணுன்னாரு, வாங்க மதீனாவில் போய் சண்டை போடலாம், இங்கே வச்சு சண்டை போடக்கூடாது, இது சண்டையே நடக்காது, நம்மளை சூசைட் தான் நடக்கும், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, இந்த சண்டைக்கெல்லாம் நான் வரல. இவர் என்ன, இவர் நபி, இவங்க 4 பேர் மாற்றி ஆலோசனை சொன்னால் இவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வே குற்றம் சொல்லி நான் வந்து திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி போகிறான். நான் வந்து இந்த சண்டையிலலாம் நான் வரல, இந்த அடிதடி தகராறுலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். இந்த 300 பேரை வந்து கிளம்பி போன உடனே ஒரு பெரிய கூட்டம் போன உடனே இவங்களுக்கே வந்து சஹாபாக்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆட்டம் காணுது. அதில் ஒரு 2 நட்பு குலத்தார் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுற யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் சின்ன கூட்டம், அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹாரிசாங் அங்கே சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தாரும், கஜ்ரஜ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சலமா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தாரும், இந்த 2 குடும்பத்தாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவன் அந்த நயவஞ்சகன் பின்னாடியே நம்மளும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நாமளும் வந்து போயிடலாம், இவங்க கூடயே போயிடலாம், இவர் சொல்கிறது தான் நமக்கு சரியாக இருக்குது, இங்கே வச்சு நம்ம சண்டை போடுறது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 3ஆம் அத்தியாயத்தில் 122 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து திரும்பி சென்று விடலாமா என்று இறந்த சமயத்தை நினைத்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களில் 2 குரூப் இந்த மாதிரி கிளம்பி போகணுன்னு இருந்துச்சு, அதை நீங்கள் நினச்சி பாருங்க. ஆனால் அல்லாஹ்வே அவர்களை பாதுகாத்து கொண்டான். நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு பாவம் செய்கிறத விட்டு அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறான். தெளிவு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இதில் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு போய் உபை இப்னு உபைகிட்ட போய் கெஞ்சுறான், இந்த மாதிரி வந்து நீ வந்து போகாத, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி அல்லாஹ் அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே நயவஞ்சகர்களை நோக்கி
அதாவது முனாஃபிக்குகளை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாவின் பாதையில் போர் புரியுங்கள். அவர் போய் சொல்றாரு, அப்துல்லா இப்னு ஹராம்ங்கிறவர் அந்த சஹாபி நபி சொல்ற போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட இருந்து சண்டை போடுங்க, இப்படிலாம் விட்டுட்டு பாதியில் போகாதீங்க, குறைந்தபட்சம் ஒரு டிஃபென்ஸுக்காவது நில்லுங்க, ஒரு சேஃப்டிக்காக ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆர்மியாவது சும்மா நிறுத்தி வைங்க அப்படின்னு, அல்லது அவர்களை விட்டும் அதாவது காஃபிர்களை எங்களை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு இதையாவது செய்யுங்க. அதாவது ஒன்று தாக்குதல் பண்ணுங்க, இல்லைனா எங்களுக்கு வந்து டிஃபென்ஸ்லையாவது பேக்கப்பில் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இதை நாங்கள் போர் என்றே கருதவில்லை, இதை போர் என்று நாங்கள் கருதி இருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து இருப்போம். இதெல்லாம் போரா, இது என்ன பேர், ஒன்றும் ஒரு பிளானிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அன்றைய தினம் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். இந்த நயவஞ்சர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈமான் இந்த பக்கம் இருக்கும், குஃபுர் இந்த பக்கம் இருக்கும், இவங்க நடுவில் இருப்பாங்க. சில சமயம் ஈமானுக்கு நெருக்கமாக இவங்க போவாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இவங்களுடைய உள்ளம் வந்து போகும். அப்போ அன்னைக்கு இவங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், குஃபுருக்கு நெருக்கமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வெளியே கேம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஈமானுக்கு நெருக்கமாக நம்ம இருக்கிறோம், திடீர்னு மத்தியானம் பார்த்தீங்கன்னா குஃபுருக்கு நெருக்கமாக நம்ம போயிடுறோம், திடீர்னு மறுபடியும் உள்ளம் வந்து இந்த ஊசலாட்டத்திலே இருக்குது. இப்போ நம்முடைய தரம் எங்கே இருக்குங்கிறது நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் தெரியுது. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்தோன்னா ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க. ரசூலா உஹது போரில் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது, என்னென்ன பிளானிங் பண்ணுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. ஒரு 50 பேர் நல்ல எக்ஸ்பர்ட், சாதாரண வில்லேரிய வீரர்கள் கிடையாது, செம்ம பிரில்லியண்ட்டாக இருக்கிற ஆட்கள். அப்போ பிரில்லியண்ட்டாக இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் ரசூலாவுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு யாருக்கெல்லாம் விம்பு தெரியும்னா தெரியாதவங்க கூட கையை தூக்குவோம். அப்போ ரசூலாவுக்கு தெரியும் இவங்களில் யார் எக்ஸ்பர்ட்டு, யார் வந்து எதில் டேலண்ட்டுங்கிறது. அப்போ இதெல்லாம் ரசூலாவுடைய டேலண்ட்டு. ரசூலாவை பற்றி நம்ம தப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ரசூலா பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க இது இருக்காங்கன்னு. அதுதான் அந்த இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த புக் எழுதுறாருல, முகமது அட் மக்கா முகமது அட் மதீனான்ட்டு, அதில் தான் அவர் சொல்கிறார், இந்த முகமது வந்து மக்காலா வந்து ஒவ்வொரு கதவாக தட்டி நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சிட்டு இருந்தார். அதே முகமது இங்கே பத்ருலையும் உஹதுலையும் பார்த்தா இவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா எங்க பாவா நீ இருந்த, நீயா அது அப்படின்னு மாதிரி நாங்கள் வந்து முழிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த முகமது அந்த முகமது எங்களால் கணக்கே போட முடியல, ஒரே ஆளுக்குள்ள இவ்வளோ 2 பர்சனாலிட்டியா. அவர் அப்படி சொல்கிறார், இப்படிப்பட்ட ஆளு அப்படி இருக்க மாட்டான், அப்படி இருந்த ஆளு இப்படி இருக்க மாட்டான், இது மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருக்குது, இது வந்து ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்டமாக இருக்குது, இவர் வந்து தோக்கடிக்கிறார், நம்மளை வியப்பில் ஆழ்த்துறாரு. இந்த பிளானிங் இதெல்லாம் எங்கேருந்து இவர் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. இவ்வளோ பிளானிங் எங்கேயுமே பாருங்க, பத்ரு உஹது அகல் போர் எங்கேயுமே ரசூலானால பிரச்சனை கிடையாது, இவருடைய முடிவுனால எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அதாவது வஹி ரீதியாக சொல்லலை, துனியா ரீதியாக இவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய உத்தரவுக்கு மாறு செய்கிறதுனால தான் பிரச்சனை வருதே தவிர, ரசூலாவுடைய கணிப்பு தப்பாக போச்சு, இவர் வந்து தப்பான ஒரு போர் தந்திரம் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, 50 பேரை செலக்ட் பண்ணி அந்த மெயின் பேட்டில் நடக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முகது வேணா நீங்கள் அடிச்சு பாருங்கள். அதாவது சுற்றியும் மலைகள் இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குன்று இருக்கும், அந்த குன்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெருசாக காலி இடம் இருக்கும். ஆனால் அந்த குன்றில் ஒரு 50 பேரை நிறுத்திட்டோம்னா அந்த 2 பக்கமும் என்ன ஆயிரும், சேஃப் ஜோன் ஆயிரும். புரியுதா சொல்கிறேன்? இப்போ இந்த பில்டிங்கை நிறுத்திடுறோம், பில்டிங்கில் 50 பேர் துப்பாக்கி வச்சு நின்றுட்டா என்ன ஆயிரும், இந்த துப்பாக்கி எது வரைக்கும் சுட முடியுமோ அந்த ஜோன் என்ன ஆயிரும், இப்போ கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, 50 பேரை நிறுத்தி அதை என்ன பண்ணுறாங்க, ரசூல்லாவுடைய முதுகுக்கு பின்னாடி, அதாவது ரசூல்லா இங்கேருந்து காஃபிர்களை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க, பின்னாடி இருந்து எந்த ஒரு தாக்குதலும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் மலை இருக்கு, இன்னொரு பக்கம் காலி இடம் இருக்கு. ஆனால் அந்த காலி இடத்துக்கு தள்ளி ஒரு சின்ன ஒரு குன்று இருக்கு, அந்த குன்றுல 50 பேரை ரசூலா நிறுத்தி, உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, அம்பை வச்சுட்டு இருங்க, இவங்களை இந்த ஏரியாவில் வராம பாத்துங்க, உங்களுக்கு மெயின் பேட்டில் நீங்க கலந்து கூடாது, நீங்க மெயின் யுத்தம் அங்க நாங்க நடந்துட்டு இருப்போம், அதுல நீங்க வரவே கூடாது, அங்க ஃபோர்ஸ் எங்களுக்கு பத்தலைனாலும் நீங்க இறங்கி வரக்கூடாது, நாங்க ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நீங்க இறங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியரா புரிய வச்சுக்கிட்டு, அப்துல்லா இப்னு ஸுபைர்ங்கிற ஒரு அன்சாரி, அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழரை அவரை வந்து தலைவராக அங்க போடுறாங்க. போட்டு இவர் உங்களுக்கு கமாண்டர், அதாவது இந்த 50 பேர் கொண்ட டீமுக்கு இவர் கமாண்டர். இப்போ இந்த கமாண்டர் சொல்றதுதான் உங்களுக்கு டிசிஷனு, இவருக்கு இந்த மாதிரி டிசிஷன் சொல்லிட்டு ரசூலா போயிடுறாங்க. போயிட்டு ரசூலா எந்த அளவுக்கு சொல்றாங்க, எதிரிகளின் குதிரை படை, அதாவது இந்த காலித் பின் வலீத் ஒரு படை வச்சுட்டு இருக்கிறார், இந்த குதிரை படை உள்ள வந்துடக்கூடாது, இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற வேலை. அதே போல் பின்னாளிலிருந்து தாக்குவதற்கும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது, போர் நமக்கு சாதமாகவோ அல்லது பாதகமாகவோ அமைந்தாலும் நீங்கள் உங்களது இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும், ஆக மொத்தம் இந்த வழியிலிருந்து எங்களை யாரும் தாக்கிடக்கூடாதுங்கிறது ரசூலோட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 3039 3986 இது வருது. முழு செய்தி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் வருது புகாரில், முழு செய்தியாக பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 18794 ஹதீஸா அதில் வருது.
அதில் ரசூலா எந்த அளவுக்கு புகாரில் சொல்லக்கூடிய வாசகத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தி ரசூலா சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும், அதாவது நாங்கள் செத்து எங்கள் பிணங்களை பறவைகள் கொத்தி தின்னாலும் சரி, நான் உங்களுக்கு கூறி அனுப்பும் வரை உங்களது இடத்தை விட்டு நீங்கள் நவுந்துடக்கூடாது. நாங்கள் எதிரிகளை தோற்கடித்து அவர்களின் சடலங்களில் நாங்கள் மிதித்து நடந்து போகிறத நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் எங்களுக்கு நீங்கள் நவரக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலா என்ன பண்ணுறாங்க, வலது பக்கம் ஒரு ஃபோர்ஸ் நிறுத்துறாங்க. அதாவது பாருங்க, கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாதுன்ட்டு ரைட் சைடு ஒரு ஃபோர்ஸ் நிறுத்துறாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு வந்து முந்திர் இப்னு அம்ருங்கிற அந்த சஹாபியை வந்து லீடராக போடுறாங்க. லெஃப்ட் சைடு ஒரு ஃபோர்ஸ் நிறுத்துறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அஸ்வத்துல் முபஷ்ஷரா 10 நபித்தோழர்கள் ஒருத்தர், அவரை வந்து இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்துறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபூபக்கர், உமர், இவங்க எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க, ஃப்ரண்ட்ல நிற்கிறாங்க. நிறுத்தி பக்காவாக ரசூலா ஸ்கெட்ச் போட்டுறாங்க. இதுதான் ஸ்கெட்ச், உட்காந்துக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிக்காதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க.